ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் லெட்டர் ரைட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். போன கிளாஸில் கண்டிஷனல்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம லெட்டர் ரைட்டிங் பார்க்குறோம். இது ஏன் இம்பார்ட்டண்ட்னா, முதல் ரீசன் இதில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம், 5க்கு 5 அப்படியே எடுத்துடலாம். அடுத்தது நம்ம லைஃப்க்கு ரொம்பவே தேவைப்படுது. இது வெறும் எக்ஸாமுக்காக மட்டும் கிடையாது. ஃப்யூச்சரில் நீங்கள் இமெயிலாக இருந்தால் கூட சரி, இல்லை எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணாலும் லெட்டர் ரைட்டிங் தேவைப்படுது. ஃபார்மலாக எதாக இருந்தாலும் ரிட்டன் ஃபார்மலாக கேட்பாங்க. நீங்கள் கூட ஸ்கூலுக்கு வரும்போது பாருங்கள், டிசிக்கு பிரின்ஸிபலுக்கு லெட்டர் எழுதி கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே இது தேவைப்படுது. ஜென்ரல் ஃபார்மேட் பார்க்கலாம். இதில் பிஸ்னஸில் அவங்களுக்கு மணி தான் முக்கியம். அந்த ஃபார்மேட் ஒரு வேளை தப்பாக இருந்தாலும் பெருசாக தப்பாக போகிறதில்ல. ஆனாலும் இது எங்கே தேவை அப்படின்னா, நீங்கள் மெயில் அனுப்பும்போது அந்த சரியான ஃபார்மேட்டில் இருக்கணும். தேவையான விஷயம் கரெக்டாக இருக்கணும். வளவளன்னு இருக்கக்கூடாது. சொல்ல வேண்டியதை சொல்லாமலும் விட்டுறக்கூடாது. அடுத்தது இந்த சப்ஸ்கிரிப்ஷன், சூப்பர்ஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்கள், அதில் பல பேர் எழுதாம விட்றீங்க. எக்ஸாமில் அதனால தான் மார்க் போகுது. அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்ட்டு. இது இந்த பிரிட்டிஷ் கிராமர் புக்கில் தான் எடுத்திருக்கேன். இருக்கிறதுலே சிம்பிளான ஃபார்மேட்டில் சொல்கிறேன். இதில் ஸ்பெசிமன் அதிகம் வராது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்னோடய எய்ம் உங்களெல்லாம் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வைக்கிறது. இதில் இது ஆன்சர் பண்ணுற எல்லாமே 5க்கு 5 அப்படியே எடுத்துடணும். இப்போ அடுத்து போகலாம். லெட்டர்ஸில் பாருங்கள் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு. இதை பொதுவாக ரெண்டாக பிரிச்சிடலாம், ஃபார்மல், இன்ஃபார்மல் அப்படின்ட்டு. இதில் இந்த ஃபர்ஸ்ட் பாருங்கள், ப்ரைவேட் ஆர் பர்சனல். இது ஒன்று தான். என்னது, ஃப்ரெண்ட்லி லெட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எழுதுறது. இதுக்கு பெருசாக ஃபார்மேட் தேவைப்படாது. நம்ம வழக்கம் போல் இந்த ஃப்ரம் டு போட போகிறதில்ல. அட்ரஸ் இன்வெலப் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். இது பல பேர் மறந்துடுறாங்க. இது மை டியர் போட்டு ரிலேஷன் எழுதலாம். மை டியர் ஃபாதர், மை டியர் மதர், மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டு. சப்ஸ்கிரிப்ஷனும் பெருசாக குறிப்பாக இதுதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்லி லெட்டர், பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பார்க்கலாம். அடுத்தது பிஸ்னஸ் லெட்டர். இது பொதுவாக ஆர்டர், கம்ப்ளைண்ட் ரெண்டு தேவைப்படுது. பொருளை வாங்கிறது நமக்கு பெருசாக இங்கிலீஷ் தேவைப்படாது. அந்த ஐட்டம் நேம் எழுதினாலே போதும், அவங்களுக்கு அனுப்பிட்டா போட்டுருவாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது ஏன் தேவை அப்படின்னா, நமக்கு ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நமக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்கல, நீங்கள் நேரில் போய் பேசுகிறது வேறு, லெட்டர் ஃபார்மேட்டில் தெரிவிக்கிறது வேறு. இமெயில் எதுவும் அனுப்புனீங்கனாலும் நம்ம வார்த்தை பொலைட்டாக இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணால் கோபமாக இருக்கலாம், அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை காரியமாகணும். ஏதோ ஒரு டிஃபெக்டான ப்ராடக்ட் வாங்கிடுறீங்க, அது நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணுன்னா நமக்கு தேவை நல்ல ப்ராடக்ட் கிடைக்கணும். எக்ஸ்சேஞ்சு தேவை. கோபத்தெல்லாம் அதில் காட்டக்கூடாது. அதுக்காக சில ஃபார்மேட் வச்சுருக்காங்க. 1 மினிட். இது இந்த பிஸ்னஸ் லெட்டர் மட்டும் கிடையாது. லெட்டர் ரைட்டிங்கு சில ஃபார்மேட் இருக்குது. தமிழ்லேயும் கூட அது இருக்குது. இப்போ நம்ம லெட்டர்ஸ் அதிகம் பார்க்குறதில்ல. ஒருவேளை உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு வந்தது, இல்லை அவங்க எழுதுனது ஏதாவது எப்படியாவது உங்கள் கையில் கிடைச்சா பாருங்கள். அந்த காலத்தில் நலம் அறிய ஆவல்னு இருக்கும், நிற்க அப்படின்லாம் இருக்கும், அன்புடையீர் வணக்கம், அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதில் இருக்கலாம். வேறு எங்கேயாவது அஃபிஷியல் லெட்டரில் கூட தமிழில் சொல்கிறேன் நான் வந்திருக்கும். இது நம்ம நடைமுறையில் நம்ம பேசுகிறதில்ல. நலம் அறிய ஆவல்னு எங்கே நம்ம பேசுகிறோம். இது லெட்டர் ரைட்டிங்காகவே இருக்குது. இங்கிலீஷில் அப்படி தான். அதுக்காக சில ஸ்பெசிஃபிக்காக சில வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் அந்த ஸ்பெசிமனில் பார்க்கலாம். நீங்கள் லெட்டர் ரைட்டிங்லாம் பார்க்குறீங்களா நோட்ஸில், அதை பார்த்துக்கோங்க. அது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். மீனிங் தெரியுதோ இல்லையோ அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளான விஷயம். இது இழுத்தடிச்சிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக படிச்சிங்கன்னா சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது அஃபிஷியல். இது நீங்கள் பார்க்கலாம். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி இது கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கும், இல்லை அவங்க நமக்கு அனுப்பினதாக இருக்கும். அஃபிஷியல் லெட்டர் அப்படின்றது பப்ளிக் நாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இது பொதுவாக அந்த நியூஸ் பேப்பரில் கொடுக்கறது, ஜென்ரல் பப்ளிகேஷன். நம்ம இதை பப்ளிக்காக
அவங்க இஷ்யூவில் வரும், நம்ம பேரை போட்டு அதை நியூஸ் பேப்பரில் பார்க்கலாம். எங்கள் ஏரியாவில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு போட்டு விளக்கேரியில் நியூஸ் பேப்பரில் அதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ இந்த நெட்டெல்லாம் வந்ததுலேருந்து தான் இந்த ஜென்ரலாக இப்படி போயிடுச்சு. முதல்ல நியூஸ் பேப்பரில் தான் எதாக இருந்தாலும் பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் கால்டு பப்ளிக் லெட்டர். இப்போ அடுத்தது எப்படி எழுதுன்னு பார்த்துடலாம். இதை கவனிங்க. இந்த 6 வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஜென்ரலாக இதை ஃபார்மேட் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம். அது வருஷம் போக போக ஒவ்வொரு விதமாக இருக்குது. எல்லா கிராமர் புக்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, கொஞ்சம் வேரியேஷன் வரும். மேக்ஸிமம் நம்ம வந்து நியூட்ரலாக இருக்கணும், இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல். அது பிரிட்டிஷ் ஃபார்மேட், அமெரிக்கன் ஃபார்மேட், அதெல்லாம் லைட்டாக சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இப்போ இதை கவனிங்க. ரைட்டர்ஸ் அட்ரஸ் அண்ட் டேட். இது வந்து லெட்டர் ஹெட்டாக இருந்தால் நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேட்டுன்றதை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். டூ அட்ரஸ் போடுவோம், அதில் கூட டூன்னு போடுறதில்ல, நேம் எழுதுனா போதும். பங்க்சுவேஷன் கூட இப்போதைக்கு இருக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் எழுதியிருக்கலாம், இப்போ அந்த கமாலாம் போட்டு இப்போ நம்ம போடுறதில்ல. நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவாங்க. எல்லாமே லெஃப்ட்டு. நாங்கள் படிக்கும்போது ரைட்டில் எழுத சொன்னாங்க சப்ஸ்கிரிப்ஷன்லாம். இப்போ எல்லாமே லெஃப்ட்டில் வந்துருச்சு. அதில் பெருசாக சேஞ்ச் கிடையாது. அந்த ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் வந்து ரைட்டர்ஸ் அட்ரஸ் அண்ட் டேட் பார்த்தோம். இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு காமெடி பண்ணி வைக்கிறாங்க. என்னென்னா, எந்த நோட்ஸில் படிக்கிறாங்களோ, ஒரு பழைய நோட்ஸ்னு வச்சுக்கலாம், ஒரு 2 வருஷம் பழசுன்னா 2018 டேட்டு போட்டு அந்த டேட்டு முதற்கொண்டு மனப்பாடம் பண்ணி எழுதுறீங்க. அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் என்றைக்கோ அந்த டேட் போட்டு விட்டுருங்க. நியூஸ் பேப்பர் ஆட் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, அப்ளிங் ஃபார் அ போஸ்ட் அதுவாக இருந்தால் கூட அன்றைக்கி நியூஸ் பேப்பர் பார்க்குறதா வச்சுக்கிட்டு எழுதிருங்க. கன்ஃபியூஷனே வேணாம், டேட் கண்டிப்பாக நமக்கு தெரியும். அடுத்தது சல்யூட்டேஷன், க்ரீட்டிங். இது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்ட்டு இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம், என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு. அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டர். இதுக்கு வந்து உண்மையில் அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னு சொல்லிடுறேன். இந்த விஷயம் வந்து ஒரு பேராகிராஃபுக்கு சம்ம, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது. இதுக்கான ஃபார்மேட் இருக்குது. சிம்பிளாக இருக்கணும், ப்ளைன் லாங்குவேஜில் இருக்கணும். அடுத்தது எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, பிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க பார்த்துருக்கோங்க, அது என்னது, போஸ்ட் ஸ்கிரிப்ட், பின் குறிப்புன்னு போட்டு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிவிட்டு கீழே எழுதுறது, இதெல்லாம் சரி கிடையாது. சொல்லாத விஷயத்த அப்படியே சொல்லிடணும், டைரெக்டாக இருக்கணும். ஃப்ரெண்ட் லெட்டர் கூட இது பொருந்தும், அவ்வளோன்னு பேசிகிட்டு இருக்காம, அப்புறம் அவங்களுக்கே பொறுமை போயிடும். அடுத்து கவனிங்க. சப்ஸ்கிரிப்ஷன் முடிக்கும்போது என்ன எழுதுறது, யோர்ஸ் ஃபேத்ஃபுல்லி எழுதுறதா, சின்சியர்லி எழுதுறதா, ட்ரூலி எழுதுறதா, ஒபீடியன்ட்லி எழுதுறதா, அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தது சிக்னேச்சர். இதை போட்டு உங்கள் நேம் எழுத போகிறீங்க. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் வேணான்னு இருந்தால் எழுதாதீங்க. XXX ஃபார் நேம், YYY ஃபார் யுவர் அட்ரஸ் அப்படின்னு இருந்தால் நீங்கள் வேறு எந்த விவரமும் கொடுக்கக்கூடாது. சைன்டுன்னு போட்டு XXXன்னு மட்டும் போட்டு வைங்க. அடுத்தது சூப்பர்ஸ்கிரிப்ஷன். இது ஒரு விஷயமாக நினைக்காதீங்க, இது வேறு ஒன்றும் இல்லை. அந்த அட்ரஸ் ஆன் த என்வலப், உரைமேல் முகவரின்னு தமிழில் பார்த்துருப்பீங்க. இதை மிஸ் பண்ணி மார்க் விட்டுறாங்க பல பேர். பொதுவாக அந்த பர்சனல் லெட்டருக்கு இது வரும், ஏன்னா அதில் அட்ரஸ்ன்ட்டு ஏதோ 2 அட்ரஸ் நம்ம போட்டு எழுதுறதில்ல. இதுதான் நீங்கள் அனுப்புறதுக்கான அடையாளம். நடைமுறையில் இது இல்லை தான். எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து என்ன லெட்டர் ரைட்டிங் எப்படி இருக்கும், கேமரா அங்கிள் ஏதோ ப்ரெசென்ட் பண்ண மாதிரி, அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி எங்கே நடக்குது? வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ண கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கோம். நடைமுறையில் அது அநேகமாக வாய்ப்பே கிடையாது. யாரோ உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணி அதை லெட்டர் மூலமாக வாழ்த்த சொல்கிற மாதிரி, அவங்க பார்சலே கூட அனுப்பியிருக்கட்டும். ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணுவோம் மேக்ஸிமம் தேங்க்ஸ் சொல்லி, அவ்வளோதான். அவங்க அனுப்பும்போது நமக்கு சொல்லிவிடுவாங்க, குரியர் சர்வீஸ் இந்த இதில் இருக்குது, நம்பர் வேறு கொடுத்துருவாங்க, ட்ராக் நம்பர்னு போட்டு. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நடைமுறையில் அது இல்லை தான். இருந்தாலும் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்டில் இது இல்லைன்னா மார்க் போயிடும். இதை கவனிச்சுக்கோங்க, டோன்ட் மிஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட். இது அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். ஃப்ரம் டு, இது வந்து ஃபார்மல் லெட்டர் வச்சு எழுதியிருக்கேன். இது உண்மையில்
இந்த இடத்துலையே போட்டுடலாம். இப்படி கேப் விட வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் படிக்கும்போது இப்படி ஸ்பேஸ் விட சொன்னாங்க, இப்போ அந்த மாதிரி இல்லை. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த ஃப்ரம் டு பக்கத்தில் பங்க்சுவேஷன் எதுவும் கொடுக்கக்கூடாது. இப்படி கோலன் போடுறது, கம்மா போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி வைக்கிறது தமிழில் இப்படிலாம் இருக்குது. டூக்கு பக்கத்தில் இப்படி போடுறது, அனுப்புனர் பெறுநர்னு இருக்கும். தமிழில் இருக்கலாம், இங்கிலீஷில் அது கிடையாது. எந்த பங்க்சுவேஷனும் இருக்கக்கூடாது. அட்ரஸ் போடுறீங்க, டூ அட்ரஸ் என்னவோ போடுறீங்க, அதோடு அவ்வளோதான். வேறு எதுவும் செய்யாதீங்க. பங்க்சுவேஷன் இருக்கக்கூடாது. இது பல தடவை சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ் வேறு, இங்கிலீஷ் வேறு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இப்போ அடுத்து போயிடலாம். சல்யூட்டேஷன், இதை கவனிங்க. இது வந்து பொதுவாக சார் இல்லைன்னா மேடம்னு போடுறோம். இதே ஒரு மரியாதையான வார்த்தை தான். மேதக ஐயா, பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், அந்த மாதிரி உயர்தர் அப்படின்னு போடுறதெல்லாம் இங்கிலீஷில் பொதுவாக கிடையாது. ரொம்ப ஃபார்மலாக இருந்தால் சார் இல்லைனா மேடம்னு போடுவாங்க. பிஸ்னஸ் லெட்டர் பொதுவாக டியரோடு சேர்ந்து வரும். இதுவும் ஃபார்மல் தான். ரெண்டுக்கும் அதிக வித்தியாசம் உண்மையில் கிடையாது. சாருக்கும் டியர் சாருக்கும் அதிகமாக எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் இது கவனிங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அடுத்தது அமெரிக்கன் இங்கிலீஷ். என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இது சார் இல்லைன்னா சர்ஸ். அதாவது ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறதா இருந்தால் யாரும் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைன்னா சர்ஸ் போடுவோம். ஏதோ ஒரு டெசிக்னேஷன், மேனேஜர், எடிட்டர் அந்த மாதிரி இருந்தால் சார், இது சர்ஸ், ப்ளூரலில் போடணும். என்ன வித்தியாசம்னா, அமெரிக்கன் இங்கிலீஷில் அந்த பங்க்சுவேஷன் இருக்கும் பாருங்கள், காமாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருக்காது. இப்போ ரெண்டுமே அக்செப்டபுள். அதனால் நீங்கள் போட்டாலும் போடலைனாலும் அதுக்குனால பெருசாக எந்த பாதிப்பும் வராது. சார் போட்டு அப்படியே விட்டாலும் கரெக்டு தான், இது போட்டாலும் கரெக்டு தான். ஏன்னா பங்க்சுவேஷன் இல்லாமல் இருந்தால் பிரிட்டிஷ் ஃபார்மேட், இருந்தால் அந்த காமா இருந்தால் அமெரிக்கன் ஃபார்மேட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இது கவனிங்க, எங்கே போடணும் எங்கே போடக்கூடாதுன்ட்டு. இப்போ ஒரு டூ அட்ரஸ் இருக்குது. XYZ கம்பெனி போட்டு கீழே அட்ரஸ் போட போகிறோம், அவ்வளோதான். இது கவனிங்க, டூ இருக்குது, XYZ கம்பெனின்னு இருக்குது. இப்போ குறிப்பாக நம்ம யாரையும் சொல்லலை, ஒரு டெசிக்னேஷன் போடல பாருங்கள் யாருன்ட்டு. அப்போ வந்து டியர் சர்ஸ் இப்படி போடணும். அந்த கம்பெனிக்கு அனுப்புனா மேனேஜர், செக்ரட்டரி, அது யாராக இருந்தாலும் சரி, எந்த டெசிக்னேஷனையும் போடலைனாலும் டியர் சர்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். இங்கே இதில் பாருங்கள் டெசிக்னேஷன் இருக்குது, டு த மேனேஜர். இப்போ போட்டுட்டோம். டியர் சார், இது ஒரு வேளை லேடியாக இருந்தால் டியர் மேடம்னு போடலாம். மேனேஜரஸ்ன்ற அது பொதுவாக யூஸ் பண்ணுறதில்ல. போயிட்டஸ் அது நடைமுறையில் கிடையாது. லேடியாக இருக்கட்டும் இல்லை அது மேலே எப்படி இருந்தாலும் சரி, மேனேஜர் தான் போடுவோம். ஓகே, இதுதான் அந்த வித்தியாசம். இது ஒரு இங்கிலீஷ் குவிஸில் கூட கேட்டிருந்தாங்க. இதில் என்ன மிஸ்டேக்குன்னு போட்டு, ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிற மாதிரி போட்டு, இதை போட்டு, அப்புறம் ஒரு டெசிக்னேஷன் போட்டு அந்த சார்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இதை போட்டு XYZ கம்பெனி இந்த மாதிரி ஒன்று கொடுத்து டிஎஸ் சார் இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு கேட்டாங்க. 15 years ஆகும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் அதை ஆன்சர் பண்ணாங்க. இது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு கன்சர்ன் ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறதா இருந்தால் எந்த டெசிக்னேஷன் போடலன்னா ப்ளூரலில் இருக்கணும். ஏதோ ஒரு டெசிக்னேஷன் போட்டுட்டா அந்த சாரோடு நிறுத்திக்கணும், சிங்குலர். ஓகே, நெக்ஸ்ட் இதை கவனிங்க. திரும்பவும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் சொல்ல போகிறேன். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இது பார்த்துட்டோம், இப்போ தான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் டேட் ஃபர்ஸ்ட் வரும். இந்த 13 போட்டது காரணம் மந்தோட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மந்த் எப்படின்னு 12 தான் இருக்குது. 13 போட்டால் அது டேட்டுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கலாம். 13th December. இங்கே பாருங்கள் 2020. டேட், மந்த், இயர் இப்படி இருந்தால் பிரிட்டிஷ் ஃபார்மேட். நாம் இதை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஏதாவது லெட்டர் வந்தால் நாம் புரிஞ்சுக்கணும்ல. யூஎஸ்ஏலேருந்து ஏதோ மெயில் வந்தால் அது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், மந்த் ஃபர்ஸ்ட் வரும், டேட் அடுத்தது, இயர் அடுத்தது. இயர் எப்பவும்
கடைசியாக தான் இருக்கும். பாருங்கள், டேட் மந்த்து மட்டும் மாறி இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, நெக்ஸ்ட் இது கவனிங்க. இந்த டியர்ஸாங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷில் ஜென்டில்மேன், ப்ளூரல் பாருங்க, ஜென்டில்மேன் கிடையாது ஜென்டில்மேன் இப்படி போட்டிருப்பாங்க. இங்கே பங்க்சுவேஷன் வரணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி காமா போட்டிருப்பாங்க. அடுத்தது யோர்ஸ் ஃபேத்ஃபுல்லி வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது கிடையாது. சின்சியர்லி ஆர் சின்சியர்லி யோர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நாம் பண்ணுற எரருக்காக அதை சொல்லியிருக்கிறேன். பல பேர் இந்த தப்பு பண்ணுறோம். சில நோட்ஸில் கூட இருக்குது, அதை நேம்லாம் நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் நோட்ஸில் இருந்தாலும் இந்த மிஸ்டேக் பண்ண வேணாம். ஸ்ட்ரிக்டாக பெருசாக எந்த ரூலும் இல்லைன்னு அப்புறம் அதை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அபத்தமாக தப்பு பண்ணக்கூடாது. இல்லை, அந்த ஃபார்மேட்டு சிலதை மாறலாம். அது பாருங்கள், இப்போ நான் ஒரு 4-5 புக்கு ரெஃபர் பண்ணேன். எல்லாமே இந்த பிரிட்டிஷ் கிராமர் புக்கு தான். ஒரு இதில் சொல்கிறத இன்னொன்றில் ஒத்துக்கல, அது தப்புன்னு போட்டிருக்காங்க. அது வந்து ரேர். நான் வந்து நியூட்ரலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மேட். இது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாத மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக தப்பு தான். பாருங்கள், நாம் இப்போ பண்ணுறது, இப்போ நான் சொல்லிடுறேன். அது ஆர்இன்னு இருக்குது பாருங்கள், இது வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆர்இஎஃப் தான் ரெஃபரன்ஸ். ஆர்இன்னா ரிகார்டிங்னு அர்த்தம். அந்த விஷயத்த சொல்ல வரோம், அவ்வளோதான். கம்ப்ளைண்ட் அபவுட் புவர் சர்வீஸ், இது சேவை குறைபாடு நீங்கள் அனுப்புகிறீங்க. இது வந்து பொருள்னு போட்டு தமிழில் கடிதம் இருக்கும், அதுதான் சப்ஜெக்ட், வேறு ஒன்றும் இல்லை. ரிகார்டிங்கிறது தான் அந்த சப்ஜெக்ட். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே கரெக்ட். பாருங்கள், கம்ப்ளைண்ட் அபவுட் புவர் சர்வீஸ், இந்த சர்வீஸ் நல்லா இல்லைன்ட்டு போடுறது, இந்த ரெண்டும் கரெக்ட். இது தப்பு. ஏன்னா தமிழில் கடிதம் எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா, இது ஒரு விஷயம், சேவை குறைபாடு குறித்து அப்படி அந்த குறித்துங்கிறதா ரிகார்டிங். இது தமிழ் எழுதுகிற மாதிரியே இங்கிலீஷில் போட்டு வைக்கிறது, இது இப்படி போடக்கூடாது. ஆர்இஜி ரிகார்டிங் வந்து கடைசியாக வராது. இங்கே பாருங்கள், முதல்ல தான் வரும். திஸ் இஸ் கரெக்ட் ஃபார்மேட். இது தப்பு. ரிகார்டிங் இங்கே இருக்கவே கூடாது. அதன் சார்பாக, அது தொடர்பாக அப்படிலாம் போடுறது. இங்கிலீஷில் அப்படியே ரிகார்டிங் தூக்கி இங்கே போடுறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் தப்பு. மூணாவது தப்பு, இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரெண்டும் கரெக்ட். ஆரின்னு இருந்தால் ரிகார்டிங்னு அர்த்தம், சப்ஜெக்ட் சேம். ரெஃபரன்ஸ் வேறு, யுவர் ரெஃபரன்ஸ், அவர் ரெஃபரன்ஸ், அதெல்லாம் பார்ப்போம். டேட் போட்டு எப்படி எதன் மூலமாக தெரிய வந்ததுன்னு. இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிறது புரியுதில்ல? ஆர்இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிகார்டிங், அதுதான் சப்ஜெக்ட். ரிகார்டிங் தான் சப்ஜெக்ட். அது ஃபர்ஸ்ட் வரணும், பின்னால் போடக்கூடாது. தமிழ் மாதிரி நினச்சிட்டு போடாதீங்க. இது ரெண்டும் கரெக்ட், இது தப்பு. இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு அவனிங்க பாடி ஆஃப் த லெட்டர். இது நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். பாடி ஆஃப் த லெட்டர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிம்பிள் விஷயம், எளிமையாக இருக்கணும். டைரக்ட் லாங்குவேஜ், பம்பாஸ்டிக் லாங்குவேஜ் அதெல்லாம் போட்டு எழுதக்கூடாது. பம்பாஸ்டிக்னு என்னென்னா ரொம்ப பிரம்மாண்டமாக புரியாத மொழியில் சுற்றி வளைச்சி எழுது, அது நமக்கு தான் பாதிப்பு. அப்படி எழுதக்கூடாது. டிவைட் த மெசேஜ் இன்ட்டு பேராகிராஃப்ஸ், அதாவது பெருசாக இருந்தால், பொதுவாக நம்ம பெருசாக எழுதுறதில்ல. பிரிட்டிஷ் லெட்டர் ரைட்டிங்லாம் கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும், விளக்கமாக இருக்கும், ஆனால் தேவையானது தான் இருக்கும். ரெப்படேஷன் இருக்காது, ஆனால் தேவையானது இருக்கும், டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. அடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், தேவையானதை விடக்கூடாது, அந்த பிஎஸ் போட்டு எழுதக்கூடாது, அது அவ்வளோ சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா பின்குறிப்பு வந்து பார்க்க விடவும் வாய்ப்பு இருக்குது. டிவைட் த மெசேஜ் இன்ட்டு பேராகிராஃப்ஸ், இது எப்போ சொல்லணுன்னா பெருசாக இருந்தால். பொதுவாக சின்ன பேராகிராஃபாக இருந்தால் கூட அதை ரெண்டாக பிரித்து எழுதிருங்க, அதனால் பெருசாக பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் வியூவில் பார்த்தா அது வந்து திருத்துறதுக்கு ஈஸி, தனித்தனியாக இருந்தால் ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் இது கவனிங்க. நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு, அநேகமாக பல பேர், சிலர் கரெக்டாக தான் எழுதுறீங்க. இது கவனிங்க. யுவர் அப்போஸ்ட்ரோஃபி இருக்கக்கூடாது, இன்கரெக்ட். பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்கிற தப்பு, ரைட்டில் கரெக்ட். இதுதான் கரெக்ட், அப்படியே சேர்த்து எழுதணும். பொசசிவ் ப்ரோனவுன். அடுத்து ட்ரூ பாருங்கள், ட்ரூக்கு இதுதான் ஸ்பெல்லிங் கரெக்ட், TRUE, ட்ரூ கரெக்ட். ட்ரூலி அப்படியே LY சேர்த்து எழுதக்கூடாது, இதுதான் கரெக்ட். இந்த ரெண்டும் தப்பு, அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எழுதினீங்கன்னா தப்பு, போடக்கூடாது. யோர்ஸ் ரைட். அடுத்தது ட்ரூலி, எல்லோரும் பண்ணுற தப்பு இது. எடுத்துடணும், திஸ் இஸ் ரைட். இந்த ஃபார்மேட் தப்பு.
ஓகே, நெக்ஸ்ட் இது கவனிங்க. டியர் சார்ஸ் ஜென்டில்மேன் பார்த்தோம். யோர்ஸ் ஃபேத்ஃபுல்லி சின்சியர்லி யோர்ஸ், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நினைக்கிறேன். ஸோ அடுத்து போயிடலாம். இது வந்து சல்யூட்டேஷன், அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணும். இது ரஃபாக சொல்லணுன்னா ஃப்ரெண்ட்லி லெட்டர் மாதிரி தொடங்கி ஃபார்மலாக முடிக்கக்கூடாது, இல்லைனா ஃபார்மலாக தொடங்கி ஃப்ரெண்ட்லியாக முடிக்கக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்டே கூட ஒரு கம்பெனியில் இருக்கலாம், நீங்கள் அதுக்கு லெட்டர் அனுப்பும்போது அது அஃபிஷியலாக தான் இருக்கணும். நேரில் போய் பார்த்தா கூட அப்படி தான். அங்கே வந்து வாடா போடான்னு பேசிக்கிறது அவ்வளோ சரி கிடையாது. வெளியில் நீங்கள் ஃப்ரெண்ட்லி எப்படி வேணால் படிக்கலாம். லெட்டர் ரைட்டிங்கு கண்டிப்பாக பொருந்தது. அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது. இங்கே கவனிங்க. டியர் சார், டியர் சார்ஸ், டியர் மேடம் இந்த மாதிரிலாம் இருந்தால், இதுக்கும் வெறும் சாருக்கும் அதிக வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி இருந்தால் பொதுவாக ஃபேத்ஃபுல்லி போடுவோம், யோர்ஸ் ஃபேத்ஃபுல்லி. இது கவனிங்க, எங்கேயுமே அஃபாஸ்டஃபி இல்லை. அடுத்து டியர் போட்டு நேம் போட்டுறீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க, அந்த கம்பெனி தான், ஃபார்மல் தான் எழுதுறீங்க. டியர் மிஸ்டர் வாசு, அங்கே வாசுன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், டியர் போட்டுறீங்க. இந்த இது இருந்தால் சின்சியர்லி. ஏன்னா இந்த சின்சியர்ன்ற டேர்ம் வந்து இன்ஃபார்மல் லெட்டருக்கு யூஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்லி லெட்டருக்கும் சின்சியர்ன்ற டேர்ம் யூஸ் ஆகுது. அதனால் இங்கே வந்து ஃபேத்ஃபுல்லி போடுறதில்ல, சின்சியர்லி. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லணும். என்னென்னா இந்த ரெஸ்பெக்டட்னு போட்டு போடுறோம், ரெஸ்பெக்டட் சார், அதெல்லாம் ராங் ஃபார்மேட், இண்டியனிசம்னு சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணாதீங்க. வெறும் சார் மேடம் போதும், அதே மரியாதையான வார்த்தை. இல்லை டியர் போடலாம், ரெஸ்பெக்டட் போட வேணாம், தப்பான ஃபார்மேட். இது லெஃப்ட்டில் வச்சு சொல்கிறேன், சல்யூட்டேஷன் அப்படி போட்டு வைக்காதீங்க, அது எப்படி முடிக்கிறதுனே தெரியாது. அது இந்த ஒபீடியன்ட்லி அது வேணால் ஸ்கூலுக்கு தேவைப்படலாம், டீச்சர் ஸ்டூடெண்ட். இப்போ நீங்கள் ஏதோ அந்த டிசிஏ சொல்கிறேன் அதுதானே எழுதுறீங்க அதிகம், அங்கே ஒபீடியன்ட்லி போட்டிங்கன்னா தப்பு கிடையாது. எல்லா இடத்துலையும் கம்பெனி அந்த அஃபிஷியல் லெட்டர்லாம் வேணாம், எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக வேணா இருக்கட்டும், ஒபீடியன்ட்லாம் போட்டு வைக்காதீங்க. ஓகே, இங்கே அடுத்து பாருங்கள். டியர் போட்டு நேமும் போட்டுருங்க. இது கண்டிப்பாக பார்த்தாலே தெரியுது, யாரோ உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், ராஜா ராணி எனிதிங். டியர் போட்டு நேம் இருக்குது. யோர்ஸ் எவர் ஆர் வெறும் லவ்னு போட்டிருப்பாங்க, அன்புடன். யோர்ஸ் லவ்விங்லி கூட சில பேர் போடுறோம். ஏன்னா இந்த இன்ஃபார்மல் லெட்டருக்கு பெருசாக எப்படி சொல்கிறது, விசாரப்பட்டுக்கு தேவையில்லை, அதை பற்றி கவலைப்பட்டுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஃபார்மலாக இருக்கும் இது. ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். இது கவனிங்க. இந்த யோர்ஸ் ஃபேத்ஃபுல்லி, யோர்ஸ் சின்சியர்லி ரெண்டுக்குமே யோர்ஸ் ட்ரூலி போடலாம், அக்செப்டபுள். சில புக்கில் இதை ஒத்துக்கிறது இல்லை, ட்ரூலியும் இதுவும் வேறுன்றாங்க. இது வந்து நியூட்ரலாக இருக்கும்போது நாமே சிரமப்படணும். TRULY, இது பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க ஒரு அவசரத்தில். சின்சியர்லி ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபேத்ஃபுல்லி ஏதோ ஒன்று டபுள் பதிலாக சிங்கிள் எல் போட்டு வைக்கிறது, ஏதோ நடக்கலாம். இது சேஃப். ஸோ ஃபார்மல் லெட்டருக்கு யுவர்ஸ் ட்ரூலி போட்டுருங்க. இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படின்னா, இந்த விஷயத்தை இங்கே சொல்லிடுறேன். ஒரு பழைய கிராமர் புக்கில், அதுவும் ஸ்டாண்டர்ட் கிராமர் புக் தான், யுவர் சின்சியர்லின்னு போடாதீங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு வேலை கேட்டு எழுதுறதில்ல, பயோடேட்டா. நீ தான் இங்கே ஒர்க் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி சின்சியராக இருப்போன்னு அர்த்தமா? சின்சியர்லி போட்டு ஏன் எழுதுறீங்க? நீங்கள் இங்கே ஒரு ஸ்டாஃபாக இருந்தால், எம்ப்ளாயாக இருந்தால் தான் சின்சியர்லி போடணும். வேலை கேட்டு எழுதும்போது எதுக்கு சின்சியர்லி போடுறீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்தது, அதுவும் ஸ்டாண்டர்ட் கிராமர் புக் தான், பிரிட்டிஷ் கிராமர் புக். அதில் வேலை கேட்டு ஜாப் அப்ளிகேஷன்லேயே சின்சியர்லின்னு இருந்தது. அதில் குறிப்பாக இதுதான் சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் ரெண்டையும் ஃபார்மல் லெட்டர்னு வச்சுக்கலாம். ட்ரூலி வந்து நியூட்ரல், ஈஸியாக புரிஞ்சிக்கிற வழி. இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஆஸ்ட் போட்டால் எப்படி சேஃபோ அதே மாதிரி இதுவும். என்னென்ன இந்த ஃபார்மெட்லாம், இந்த ஃபார்மல் லெட்டர்லாம் கரெக்டாக பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், அது லீகல் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே கேஸ் போடக்கூட வாய்ப்பு இருக்குது. டிஃபேமேட்ரி, ஏதோ ஒன்று தவறுதெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு கோவத்தை வெளிக்காட்டக்கூடாது. கம்ப்ளைண்ட்டாக இருந்தது ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட். இது கவனிங்க. இது வந்து இந்த ஜாப் அப்ளிகேஷனில் எல்லோரும் போடுறோம். இது பயோடேட்டாங்கிறது இது ஒரு சரியான வார்த்தை கிடையாது. பயோடேட்டா என்னென்னா ஜாதகத்துக்கு சமம், நம்மளோட பர்சனல் டீட்டெயில். அது பயோடேட்டா, நம்மளோட பயோடேட்டாவே எனக்கு தெரியும், அவன் பிறப்பில் இருந்து வளர்ந்தது என்ன நான் பண்ணுறான் எல்லாம் தெரியும்னு அர்த்தம். நாம் பொதுவாக இதை தான் யூஸ் பண்ணுவோம். சிவின்னு என்ன, கரிக்குலம் வீட்டை. இது வீட்டைன்னு படிக்காதீங்க, வீட்டைன்னு படிக்கணும், ஐ சவுண்டு வரணும். கரிக்குலம் வீட்டை, அது ஷார்ட் ஃபார்மில் சிவின்னு போட்டு முடிச்சிடலாம்.
இது மெமரியில் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. சிவின்னு போட்டால் என்ன சிரமம். அடுத்து இது அமெரிக்கன் இங்கிலீஷில் இதே தான் ஈக்விவலண்ட். ரெஸ்யூமேன்னு படிக்கணும், ரெஸ்யூம் கிடையாது. ரெஸ்யூம்னா என்ன மீனிங்னா டு ஸ்டார்ட் ஃப்ரம் வேர் வி ஸ்டாப்ட், எங்கே நிறுத்துகிறோமோ அங்கேருந்து தொடங்குறது தான் ரெஸ்யூம். ரெஸ்யூம் எடிட் அப்படிலாம் போட்டிருப்பாங்க, சிஸ்டத்தில் பார்க்கலாம், இல்லை டிவியில் கூட வரலாம். சிடி பிளேயரில் பாருங்கள் ரெஸ்யூம்னு இருக்கும். விட்ட இடத்துலேருந்து தொடங்குதுன்னு அர்த்தம். இது வந்து ரெஸ்யூமே, உச்சரிப்பே வேறு பாருங்கள். இதை ரெஸ்யூம் படிக்கக்கூடாது. பல கம்பெனிஸில் அப்படி தான் சொல்கிறாங்க, உங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டு போங்க பார்க்குறோம் அப்படின்னு. இட்ஸ் ரெஸ்யூமே. ஸோ சிவி ரெஸ்யூமே இது பார்த்துக்கோங்க. இது எது ஈஸியோ மேலே எப்படி பாருங்கள் கோடு இருக்கும், ஏன்னா அது இங்கிலீஷ் டேர்ம் கிடையாது. ஓகே, கரிக்குலம் வீட்டே ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இது வந்து பிரிண்டிங் இதிலே பார்க்குறேன். இது என்னென்னா ஏதோ ஒரு ப்ரௌசிங் சென்டர் இன்டர்நெட் சென்டருக்கு போயிடுறாங்க. அங்கே ஏற்கனவே இருக்கிற ஃபார்மேட்டில் அந்த நேம்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வருங்க. நேம்ஸ், குவாலிஃபிகேஷன், அடுத்த அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயில். இதில் நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் மிஸ்டேக் இந்த இடத்துல வருது பாருங்கள். கரிக்குலம் CURRICULUM இந்த இடத்துல ஏ போட்டு வைக்கிறாங்க மேக்ஸிமம் நாங்கள் பார்த்தது. இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க, கரிக்குலம் வீட்டேன்னு இருக்கணும். ஓகே, சூப்பர்ஸ்கிரிப்ஷனை பற்றி அதிகம் சொல்ல தேவையில்லை. அட்ரஸ் அந்த என்வலப் அதிகம் சொல்ல தேவையில்லை, ஆனால் எழுதாமட்டிங்கன்னா மார்க் போயிடும் பர்சனல் லெட்டருக்கு பொதுவாக. இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஃபார்மல் இன்ஃபார்மல் எதை கொடுத்தாலும் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் எழுதிருங்க, அப்புறம் மார்க்ஸ் போகாதில்லை. என்னென்ன இந்த ஃபார்மல் லெட்டரில் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் எழுதிட்டாலும் பெருசாக தப்பு கிடையாது, ஆனால் பர்சனல் லெட்டரில் எழுதாமட்டிங்கன்னா தப்பு. ஸ்பெசிமன் இருக்கான்னு பார்க்கலாம் ஒரு இது. எஸ், ஹியர் இட் இஸ் ஃப்ரம் ஏ கிராமர் புக், ஸ்டாண்டர்டான கிராமர் புக் தான். இதில் பாருங்கள், இது வந்து அக்செப்டன்ஸ். ஒரு கம்பெனியில் ஓகே சொல்கிறாரு ஒருத்தர், ஏற்கனவே கொட்டேஷன் எதோ வாங்கியிருக்கிறாரு போல இருக்குது. இது கவனிங்க. சம் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட், இங்கே டூன்னு எதுவும் போடல பாருங்கள். அட்ரஸ் டேட்டுன்னு சும்மா பிளாங்க் விட்டுருக்காங்க நம்ம ஃபார்மேட்டுக்காக. இங்கே அவர் அநேகமாக அட்ரஸ் எழுதியிருப்பார், டேட் எழுதியிருப்பார். டீர் மிஸ்டர் நேம் போட்டார் பாருங்கள். நேம் டியர் போட்டு நேம் போட்டுக்கும்போது சின்சியல் இருக்குது. இப்போ நான் அந்த ஃபார்மேட் இது வேறு புக்கில் இருந்து எடுத்தேன் பாருங்கள், ரெண்டும் ஒத்து போகுது. அடுத்து சொல்ல வந்த விஷயத்த சிம்பிளாக சொல்லிட்டார். இதை கவனிங்க. ஐ எம் ரைட்டிங் டு கன்ஃபார்ம் இன் ரைட்டிங் மை டெலிஃபோன் அக்செப்டன்ஸ் ஆஃப் யுவர் எஸ்டிமேட் டேட்டட் 5th of March for work to the stone work for my garage. காராஜ்னா என்னென்னா கார் ஷெட்டுன்னு அர்த்தம், கார் நிறுத்துற இடம். பாருங்கள், ஒத்துக்கிட்டாராம் அவங்க சொன்ன எஸ்டிமேட்டுக்கு. ஓகே, நம்ம எஸ்டிமேஷன் சொல்லுவோம், எஸ்டிமேட் இஸ் ஆல்சோ எ நவுன். நீங்கள் சொன்ன பட்ஜெட் எனக்கு ஒத்து வரும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒர்க் வில் பிகின் ஆன் the 9th of March. 9ஆம் தேதி, மார்ச் 19ஆம் தேதி தொடங்குது. வில் டேக் அபவுட் 2 days, 2 நாள் ஆகும் வேலைக்கு. புரிஞ்சுக்கிட்டேன், அதையும் ஒத்துக்கிறாரு. ஐ லுக் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ ஆன் த 19th. சரி, நேரில் சந்திக்கலாம். முடிச்சுட்டா இருப்பாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பாருங்கள், 3ஆக பிரித்து எழுதியிருக்கு. படிக்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். டிவைட் இன்டு பேராகிராஃப்ஸ் தனித்தனியாக எழுதியிருக்காங்க பாருங்கள். இதை ஒன்றா எழுதுனா படிக்கிறதையும் கஷ்டம். இப்போ நான் சொல்கிறது பொதுவாக எக்ஸாம் வியூவில் கிடையாது. எக்ஸாம் இருந்தால் கூட இப்படி எழுதிட்டிங்கன்னா திருத்துறது எங்களுக்கு ஈஸி. லுக் ஃபார்வர்டுக்கு அப்புறம் பாருங்கள் ஐஎன்ஜி இருக்கணும். லுக் ஃபார்வர்ட் டு, அடுத்தது ஜெரன் இருக்கணும். சீயிங், சி இருக்கக்கூடாது. இது எல்லாமே பார்த்துக்கோங்க, மைனூட் டீட்டெயில்ஸ். இதில் வந்து நீங்கள் நிறைய ஸ்பெசிமென் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இது பாருங்கள், யுவர் சின்சியர்லி சைன்டு போட்டு கீழே நேமும் போட்டாச்சு. அட்ரஸ் அவ்வளோதான். இது நீங்கள் வந்து நோட்ஸில் அநேகமாக ஒரு 99% மிஸ்டேக் இல்லாமல் தான் பண்ணுறீங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த பாடி ஆஃப் த லெட்டர் வந்து ரொம்ப பெருசானதை சூஸ் பண்ணாதீங்க. ஒரே கொஸ்டனுக்கு 2-3 ஃபார்மேட் இருந்தால் ஈஸியஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய எழுதுனா நிறைய மார்க்ஸ் போட போகிறதில்ல. இன்னொன்று, நீங்கள் நிறைய எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுற வாய்ப்பு அதிகம். அப்போ நஷ்டம் நமக்கு தானே. அதில் அந்த வேலையை செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளானதாக சூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த மற்ற இதெல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் இதில் சேஞ்சஸ் வரலாம். ஏன்னா நமக்கு எப்படி நடத்திட்டார், ஒரு 20 வருஷம் கழித்து வச்சுக்கலாம். சார் நமக்கு எப்படி நடத்தினார், இங்கே வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் ஏதோ மாறி இருக்குது. நான் கூட ஒரு உதாரணம் சொன்னேன். ஃப்யூச்சரில் மாறலாம், அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இங்கிலீஷில். நாம் தான் மாறிக்கணும். கிராமர் பொதுவாக அடிப்படை மாறாது, ஆனால் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இமெயில்னு இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன வரும்னு நமக்கு தெரியாது. நோ ஒன் நோஸ் வாட் த ஃப்யூச்சர் வில் பிரிங் சேயிங் கூட இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டீட்டெயிலான கிளாஸ் கிடையாது, ஸ்பெசிஃபிக்கான கிளாஸ். என்னென்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை மட்டும் எடுத்திருக்கேன்.
அடுத்த கிளாஸில் கிராமர் சாப்டர் உங்களுக்கு வந்து நான் டைப் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா 11th 12th ரெண்டுக்கு இது வந்து பொதுவானதாக இருக்குது, அதனால் இப்போ அதை குறிப்பாக சொல்ல முடியல. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, சிங்குலர் எங்கே போடணும், ப்ளூரல் எங்கே போடணும், அதாவது சல்யூட்டேஷனில் சார் எங்கே போடணும், சர்ஸ் எங்கே போடணும், இதை வந்து டைப் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.